இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு தான் வந்து பார்க்க போகிறோம். சென்னா டிஷ்ஷு. இந்த சென்னா வந்து நான் வந்து 1/4 கிலோ டிஷ்ஷு வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்கிறது. நைட்டே வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். காலையில் வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து போட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இது கூடவே வந்து என்னென்னா தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்து நம்ம தாளித்து விட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி, அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கணும். அது கூடவே அரைக்கட்டு வெங்காயத்தலை எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூட ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளி மீடியம் சைஸாக தான் இருக்கணும், ஏன்னா புளிப்பு கொடுத்தனா டேஸ்ட்டு வராது. ஸோ அந்த தக்காளியும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நான் அதை எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ உப்பும் மஞ்சளும் சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம வதக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு தேவையான மசாலாவை வந்து சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது வந்து சென்னா வெந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பாத்திரம் பிடிக்காததுனால அடுத்தது வந்து நம்ம என்னென்னா குக்கர்லேயே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கும்போது இது வந்து கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் வதக்குனதை வந்து இந்த சென்னா கூடவே வந்து சேர்த்துட்டு இப்போ கலருக்காக வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும், 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூளும், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா இது அவ்வளோவுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டரும் வந்து சேர்த்தோம்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த கிரேவியை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூடவே வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு கொத்தமல்லி இறக்குறதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அதுக்கும் நம்ம இறக்குற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து தூவி இதில் வந்து நம்ம இப்போ இந்த சேர்த்தோம்னா ஒரு டேஸ்டான ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான சென்னா வந்து ரெடி ஆயிரும். இந்த சென்னாவை வந்து நம்ம சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், பரோட்டாவுக்கு வந்து எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்பவே காம்பினேஷன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து லேயர் சப்பாத்தி தான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த லேயர் சப்பாத்தி வந்து நான் இன்னொரு நாள் வந்து டீட்டெயிலாக வந்து எப்படி செய்யலாங்கிறத வந்து போடுறேன். இந்த சப்பாத்திக்கும் இந்த லேயர் சப்பாத்திக்கும் இந்த சென்னாவும் வந்து ரொம்பவே வந்து காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சென்னா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.